ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போவது மீன் குழம்பு, மீன் வறுவல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு 200 கிராம் இருக்குது. மிளகு, சோம்பு, பூண்டு ஒரு 10 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு கொஞ்சம், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, தக்காளி 2, உப்பு கொஞ்சம். நான் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். பாறை மீன் அந்த பெரிய பீஸெல்லாம் நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். அந்த தலை இதையெல்லாம் குழம்பு செய்யலான்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம எப்படி வணக்கிக்கலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷாக வர வரைக்கும், ஒரு லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் 3 மிளகாய் போட்டுக்குங்க. கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. மிளகு இது 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. சோம்பும் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா வணக்கிட்டு, தக்காளி நம்ம 2 தக்காளி எடுத்துருக்கோம். அதையும் நல்லா வணக்கிட்டு, தேங்காய் 1 மூடி எடுத்து நல்லா சிதறி எடுத்து வச்சுருக்கேன். 1 மூடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்னா போட்டுக்கலாம் தேங்காய். அதுக்கப்புறம் நான் மண் சட்டியில் மீன் குழம்பு செய்யலான்ட்டு இருக்கேன். மண் சட்டியில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் அதிகமாக ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கு. ஊற்றிட்டு இதுக்கு கடுகு போடக்கூடாது, வெந்தயமும் சோமும் போட்டு தாளித்து விடுங்க. நல்லா எண்ணெய் காயிட்டு மண் சட்டினுங்காட்டி கொஞ்சம் லேட் ஆகுது பாருங்கள். வெந்தயம், சோம்பு 1/2 ஸ்பூனு, வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி போட்டுக்குங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா மைய வணக்கிட்டு, குழம்பு மிளகாய் தூளும் உள்ளே போட்டு நல்லா ஒரு வணக்கிடுங்க. வணக்கினதுக்கப்புறம் நாம் அந்த வணக்கி வச்சுருந்த அரைச்சி எடுத்துட்டு உள்ளே ஊற்றிக்கிங்க. ஊற்றியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ கெட்டிப்பதம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம புளி ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த புளியை ஊற்றிக்கிங்க. ஊற்றி நல்லா உங்களுக்கு கெட்டிப்பதம் போதுமான்னு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு போட்டுக்குங்க. நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா கொதி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மீனை போட்டுருங்க. ஏன்னா நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் போடணும். மீன் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா உடையாது. ஒரே கொதி வந்துட்டால் ஆஃப் பண்ணிடலாம். மீன் சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி ரொம்ப டைம் கிளறிட்டே இருக்கக்கூடாது. கிளறுனா உடஞ்சிரும். அதனால் ஒரே டைம் வெந்துருச்சா அப்படிங்கிறத மட்டும் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா சரி. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு கொதி வருது. எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இனி கருவேப்பிலை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஏன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் மண் சட்டிங்கிறதுனால உங்களுக்கு கொதிச்சுட்டே இருக்குது. பாருங்கள், கருவேப்பிலை போட்டோம், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. நம்ம வந்து அடுத்தது வறுவலுக்கு எப்படி வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சோம்பு 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 10, மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு கலருக்காக நான் வந்து இதில் காரம் இருக்காது, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நீங்கள் மிக்சியில் ஒரு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் போட்டு பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்து தட்டில் போட்டு மீனில் வந்து நம்ம இதையை வந்து நல்லா தடவி எடுத்து வச்சுக்கலாம். தடவி இதில் வந்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ நல்லா இதில் வந்து காரம் உப்பு இதெல்லாம் வந்து நல்லா பிடிக்கும். அதுக்காக நல்லா அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி தடவி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா மீனுக்கும் தடவி எடுத்து வச்சுருங்க. தடவி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், பொரிச்சு எடுத்தாச்சு. வறுவல் ரெடி. ஓகே, பாய்.